லக்கினம், லக்கினாதிபதியின் மகிமை மற்றும் 12 ராசி வீடுகளின் தன்மைகள். ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு பலனும் பெற வேண்டுமெனில் லக்கினமும் லக்கினாதிபதியும் பலம் பெற வேண்டும். அதனால் ஜாதகத்தில் லக்கினம் முதலாவது ராசியாக கொண்டு 12 ராசி வீடுகளின் மகிமையையும் லக்கினாதிபதியின் மகிமையையும் பார்ப்போம். 12 ராசி வீடுகளையும் பொதுவாக சரம், ஸ்திரம், உபயராசி என பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் சரம் லக்கினம், சர ராசி வீடுகள் மேடம், கடகம், துலாம், மகரம் ஆகியன. ஸ்திர ராசி வீடுகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகியன. உபயராசி வீடுகள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இனி லக்கினம் என்பது முதலாம் ராசி வீடாகும். இது ஜாதகத்தில் லா என்று ஒரு கோடு போடப்பட்டிருக்கும். அதுதான் லக்கினம். இது ஜாதகரின் குணங்கள், அவரின் உடல், மனம், ஆரோக்கியங்கள், நீண்ட ஆயுள், புகழ், அந்தஸ்து, காரியங்களில் வெற்றி போன்றவற்றை சொல்லும் வீடாகும். 2ஆம் ராசி வீடு தனமாகிய நல்ல பணவரவு, வாக்கு ஆகிய நல்ல பேச்சு திறமை, குடும்பஸ்தானமாகிய நல்ல குடும்ப வாழ்க்கை மற்றும் கல்வி திறமை போன்ற தன்மைகளை கொண்ட வீடாகும். 3ஆம் ராசி வீடு இளைய சகோதரர், சகோதரிகளால் ஏற்படும் நன்மை, தீமை, தைரியம், புகழ் இவைகளை குறிக்கும் ராசி வீடாகும். 4ஆம் ராசி வீடு மாதுருஸ்தானம், உயிர்காரகத்துவம், தாய். தாயாரால் ஏற்படும் நன்மை, நிலம், வீடு போன்ற சொத்துக்கள், வாகன வசதி, தன்னுடைய சுகம், கல்வியால் பெறும் நன்மை என்பவற்றை குறிக்கும் வீடாகும். 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், உயிர்காரகத்துவம், குழந்தையை குறிக்கும் வீடாகும். மற்றும் குலதெய்வ அருள் கிடைக்கும். நல்ல குழந்தைகள், நல்ல அதிர்ஷ்டம் இந்த 5ஆம் வீடு வலுப்பெற்றால் கிடைக்கும். 6ஆம் வீடு தாயாரின் உறவினரையும் மற்றும் ரோகஸ்தானமும் ஆகும். கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு போன்றவையும் கிடைக்கும். 7ஆம் வீடு கலஸ்திரஸ்தானமாகும். இந்த வீட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இது வாழ்க்கை துணையால் ஏற்படும் இல்லற சுகம், தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள் போன்ற முக்கிய விஷயங்களை குறிக்கும் வீடாகும். 8ஆம் வீடு இது ஆயுள் ஸ்தானம். இதில் சுபர் கிரகம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், லொட்டரி, பங்குச்சந்தை லாபம், பணவரவு இருக்கும். அல்லது அசுவ கிரகம் இருந்தால் கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு, விபத்து, அவமானம், சிறைப்படுதல், உயரத்திலிருந்து விழுதல், மரணம் போன்ற தீய பலன்களை கொடுக்கும் வீடாகும். பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானமும் ஆகும். 9ஆம் வீடு தந்தையையும் பூர்வீக சொத்தையும் சகல விதமான பாக்கியங்களையும் கொடுக்கும் பாக்கிய ஸ்தானமான திரிகோண ஸ்தானமாகும். இது தந்தையால் நன்மை, தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும், குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், பூர்வ புண்ணியமும் செல்வத்தையும் ஜாதகருக்கும் கொடுக்கும் லட்சுமி ஸ்தானம் என்னும் பெருங்கோணம் ஸ்தானமாகும். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் ஆகும். இதில் சுபர் நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். சூரியன் நிற்பதும் சிறப்பு அல்லது செவ்வாயின் இருப்பதும் நல்லது.
இதில் ஒரு கிரகமாவது நிற்க வேண்டும். இந்த 10ஆம் வீட்டில். 11ஆம் வீடு சுவர் நல்ல லாபம் தருவர். மூத்த சகோதர சகோதரியை குறிக்கும் வீடாகும். வெற்றி, லாபம், பராக்கிரமம், ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற லாப ஸ்தானமாகும் இந்த 11ஆம் வீடு. இதில் கிரகங்கள் இருப்பது நல்லது. ஒரு கிரகமாவது நிற்க வேண்டும். மருமகள் மருமகனையும் இந்த வீடு குறிக்கும். 12ஆம் வீடு அயன சயன போக ஸ்தானமாகும். இது தூரதேச பிரயாணம், தூக்கம், தூக்கமின்மை, படுக்கைச் சுகம், ஜாதகரின் சுபச்செலவு, அசுபச் செலவையும் குறிக்கும் விஜய ஸ்தானமாகும். வெளிநாடு அல்லது நீண்ட தூர பயணம், திடீர் அதிர்ஷ்டம், அசுபர் நின்றால் சிறைவாசம், நீடித்த மருத்துவமனை வாசம், தூக்கமின்மையை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மூன்றும் வலுப்பெற்றால் ஜாதகர் கோடீஸ்வரர் ஆகலாம். இந்த 12 பாவ வீடுகளும் வலிமை பெறுவென்றால் ஆட்சி, உச்சம், நல்ல சுப கிரகங்கள், உயிர்காரக பலன்கள் வலுப்படும். அதாவது நன்மை நடக்கும். இந்த 12 பாவங்களும் வலிமை குன்றினால் தீமையான பலன்கள் நடக்கும் எனலாம். இது லக்கினத்தின் அதிபதி, லக்கினாதிபதியின் மகிமையை இனி பார்ப்போம். ஒருவரின் பிறப்பு நட்சத்திர அதிபதி லக்கினாதிபதியாகவே வந்தால் ஜாதகர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அல்லது லக்கினாதிபதி நின்ற வீட்டு நட்சத்திர அதிபதி லக்கினாதிபதிக்கு நண்பர் என்றாலும் சிறப்புத்தான். அதே போல லக்கினாதிபதி தன்னுடைய நட்சத்திரத்திலேயே நின்றால் மிகவும் சிறப்பு. அப்படிப்பட்ட ஜாதகர் மிகவும் நல்ல பலன்களை தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பார். லக்கினாதிபதி வலிமை இழந்த ஜாதகர் மற்றவர்களை சார்ந்து இருப்பார். தான் சுயமாக முடிவெடுக்க சிரமப்படுவார். முதலாம் வீட்டு அதிபதியான லக்கினாதிபதி கிரகம் வலிமை பெற ஆட்சி உச்சம் பெற்று 1, 4, 5, 9, 10, 11ஆம் வீடுகளில் சுபக்கிரகமாயிருந்து அசுபரான சனி, ராகு, செவ்வாய், சூரியன், கேது, தேய்பிறை, சந்திரன் இந்த பாவர்களோடு சேர்ந்த புதன் ஆகிய பாவக்கிரகங்கள் சேராமல் இருந்தால் வலிமை பெறும். லக்கினாதிபதி இயற்கை சுபக்கிரகங்களுடன் சேர்வதும் பார்க்கப்படுவதும் நல்லது. ஆகவே ஒரு ஜாதகத்தில் 2ஆம் வீடும், 9ஆம் வீடும், 11ஆம் வீடும் லக்கினாதிபதியும் வலுப்பெற்றால் ஜாதகர் பெரும் செல்வம் பெறுவர், லட்சாதிபதி ஆவர். சாத்திரம் ஒன்றுமே தெரியாதவராக இருந்தால் லக்கினம் என்பதற்கு சாத்திரத்தில் எழுதித்தார சாத்திரிகர்கள் எழுதி ஒரு லானா என்று எழுதி ஒரு கோடு போட்டிருப்பார்கள். அதுதான் உங்கள் லக்கினம். அவரவர் பிறந்த நேரமும் நாளையும் கொண்டுதான் லக்கினம் ராசி கணிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துத்தான் பலன்களை அறிய வேண்டும். அதனபடியால் நெடுக நீங்கள் சாத்திரிகளிடம் போகாமல் நீங்கள் ஓரளவாவது தெரிந்து கொண்டிருந்தால் நீங்களே பார்க்கலாம். முக்கியமானவற்றுக்கு மட்டும் சாஸ்திரிகளிடம் போகலாம். போற நேரம், காசு எல்லாவற்றுக்கும் நீங்கள் கொஞ்சமாவது பழகியிருப்பது நல்லது. இதுவும் படித்து பாடம் மாதிரி அறிவதுதான். அதனபடியினால் நான் சொல்வதை உங்கள் எல்லோர் ஜாதகத்திலும் லக்கினத்தை லானா என்று எழுதியிருக்கு. அதை முதலாவதாக கொண்டு 2, 3 என்று வரிசையில் பாருங்கோ. ராசி என்பது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடத்தை முதலாவது ராசியாக பார்ப்பது. இது கோசார பலனுக்கும் பார்ப்பது. எந்த ஒரு ஜாதகத்தை பார்க்காமல் பொது பலன்படி
ஹாரஸ் புருஷ தத்துவப்படி என்று சாஸ்திரிகள் கூறுகிறார்களே, அது மேஷம் முதல் ராசியாகவோ லக்கினமாகவோ பார்த்து ரிஷபம், மிதுனம் என்று தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் பெயர் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக அக்கறையாக எனது வீடியோவை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இவைகள் புரியும். தொடர்ந்து எனது வீடியா என்னும் பெயரில் கொண்ட யூடியூப் சேனலில் பார்க்கவும். தொடர்ந்து காணொளி மூலம் செல்வேன். நன்றி, வணக்கம். மறு காணொளியில் சந்திப்போம்.